Hello friends, welcome to Sathish Photography YouTube channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஏற்கனவே நான் Insta 360 unboxing அப்புறம் Insta 360 ல எடுத்த வீடியோஸ்லாம் வந்து போட்டிருப்பேன். இந்த Insta 360 வந்து ரொம்பவே வந்து ஜாக்கிரதையா யூஸ் பண்ணனும் அப்படின்றத நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ணிருப்பேன். ஸோ இப்போ இந்த Insta 360 Onex2 ஆக்ஷன் கேமரா யூஸ் பண்ணும்போது மஸ்ட் நீடட் அக்சஸரிஸ் என்னென்னலாம் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் ஒரு வீடியோ. அது என்னென்ன அக்சஸரிஸ்ன்னு சொல்லிட்டு அன்பாக்சிங்கும் நான் பண்ணுறேன். ஒன் பை ஒன்று நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த Insta 360 வந்து இந்த மாதிரி ஒரு பவுச் வந்து டிஃபால்ட்டாக அவங்க கொடுப்பாங்க. அப்படி இல்லைனா இது நீங்கள் மஸ்ட்டாக வாங்கிக்கணும். இல்லைனா என்ன ஆகும்னா ஏற்கனவே உங்களுக்கு நான் அன்பாக்சிங் வீடியோவில் சொல்லியிருப்பேன். இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பல்ப் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் தான் கேமரா இருக்கும். ஸோ நீங்கள் மிஸ்டேக்காக நீங்கள் கீழே இப்படி வச்சிட்டிங்கன்னா ஸ்க்ராட்ச் ஆச்சுனாலும் ஒன் சைட் ஸ்க்ராட்ச் ஆச்சுனாலும் அது வந்து டோட்டல் வேஸ்ட் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு பேசிக்காக நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை மாதிரி ஒரு ஸ்மால் ட்ரைபாட் ஒன்று வாங்கிக்கணும். இந்த ஸ்மால் ட்ரைபாட் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா இதில் நீங்கள் வந்து இப்படி சுவிட்ச் ஓவர் பண்ணிக்கலாம். ஏதாவது நீங்கள் 360 எடுக்கும்போது கூட இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி வச்சுட்டு பண்ணிக்கலாம். பிக் சைஸ் ட்ரைபாட் தேவையில்லை, ரொம்ப மினியாக இருக்கும். இது வந்து இதோட சைஸ் வந்து ரொம்ப சின்னது, அதுவும் வெயிட்டும் சின்னதுன்றதுனால இந்த ட்ரைபாடே போதும். நம்ம டிஎஸ்எல்ஆர் அளவுக்கு பெரிய கேமரா யூஸ் பண்ணல. ஸோ இதே போதும். ஸோ இது மஸ்ட்டு, இதை வாங்கிக்கோங்க. இதுக்கான பெஸ்ட் பை லிங்க்ஸும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட இது Insta 360க்கு நான் ஸ்பெஷல் மோனோபாட், செல்ஃபி ஸ்டிக்னு சொல்லலாம். இது என்னென்னா எக்ஸ்டெண்டபிள். இது நான் ஏற்கனவே டெமோ பண்ணியிருக்கேன். இது வந்து நீங்கள் லென்த்தாக நீங்கள் கொண்டு போகலாம். இது நீங்கள் எடுக்கும்போது சில ஃபேக் ட்ரோன் ஷாட்ஸ் கூட இது மூலமாக எடுக்கலாம் நீங்கள் இதில் கனெக்ட் பண்ணி. ஸோ இதுவும் மஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் Insta 360 வாங்கும்போது உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாக ஒரே ஒரு பேட்டரி தான் கொடுப்பாங்க. அந்த பேட்டரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா வித்ஸ்டாண்ட் பண்ணுது. இருந்தாலும் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது வந்து உங்களுக்கு மொபைலோட கனெக்ட் பண்ணும்போது நீங்கள் சீக்கிரமாக வந்து அதில் ட்ரெயின் ஆகிறது நான் வந்து நோட்டீஸ் பண்ணியிருக்கேன் இப்போ யூசேஜ்க்கு அப்புறம். இதுக்கான எக்ஸ்ட்ரா பேட்டரிஸ் அவங்க எதுவுமே கொடுக்கல. அதுக்கு வந்து இந்த வசாவி பவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் வந்து இது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இதுக்காக. இன்னொன்று இந்த Insta 360 வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணணும்னா இதில் இருக்க ஒரே ஆப்ஷனில் தான் நீங்கள் சார்ஜ் பண்ணணும். அதாவது நீங்கள் உங்களோட டிவைஸ்லேயே வந்து மொபைலில் சார்ஜ் பண்ணுற மாதிரி தான் பண்ணணும். அதுக்கு அவாய்ட் பண்ணுறதுக்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா எக்ஸ்ட்ரா 2 பேட்டரிஸோட ஒரு ஃபாஸ்ட் சார்ஜரும் வந்து கொடுத்துருக்காங்க. இது நார்மலாக வந்து ஒரு USB டைப்போட கேபிளும் கொடுத்துருக்காங்க. நான் இது அன்பாக்சிங்லையும் காமிக்கிறேன். இது நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ராவாக நீங்கள் பேட்டரிஸும் வச்சுக்கலாம். சார்ஜிங் வந்து தனியாக சார்ஜ் ஆகிற மாதிரி ஒரு ஆப்ஷனோடு இருக்குது. இது ரொம்பவே மஸ்ட்டு. இதை யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இது ட்ரெயின் ஆச்சுன்னா சார்ஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் இருக்கும். இதோட சார்ஜிங் கெப்பாசிட்டி அப்படி தான் அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பீஸு. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சேம் Onex2க்கான எக்ஸ்டர்னல் பேட்டரிஸ் அண்ட் ஒரு சார்ஜர். இதுக்கு வந்து 2 பேட்டரிஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு சார்ஜரில் வந்து நீங்கள் சேம் டைமில் 2 பேட்டரியை சார்ஜ் பண்ணலாம். அண்ட் நார்மலாக ஒரு ஆண்ட்ராய்ட் பென் USB டைப் கேபிள் கொடுத்துருக்காங்க. இது ஆண்ட்ராய்ட் பென் தான், நார்மல் ஆண்ட்ராய்ட் பென் தான். ஸோ நீங்கள் எவ்வளோ வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். பட் இதுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் யூனிட்டில் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்பீடாக சார்ஜ் ஆகும். பேட்டரிஸ் பார்த்தீங்கன்னா சேம் கிட்டத்தட்ட Onex2ஓட சேம் அதே டிட்டோ பேட்டரி தான் அவங்க வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அதே டிசைனில் இருக்குது. பட் இதில் வந்து பட்டன்ஸ் வந்து இப்படி இருக்குது, இதில் இப்படி இருக்குது. பட் ரெண்டுமே ஃபிட் பண்ணோம். நான் உங்களுக்கு அதையும் வந்து காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நம்ம Onex2 இப்படி தான் நம்ம ரிமூவ் பண்ணுவோம். இந்த ரெண்டுமே ஆரஞ்சில் வரும்போது ரிமூவ் பண்ணுவோம். இப்போ இதே போட்டு நான் இதே மாதிரி கனெக்ட் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிட் ஆகிடுச்சு, பக்காவாக ஃபிட் ஆகிடுச்சு. ஆன் ஆகுதான்னு பார்க்குறேன். ஓகே, ஆன் ஆகுது. ஸோ பேட்டரி பக்காவாக இருக்குது. பட் இதில் என்னென்னா அவங்க கொடுத்துருக்க ஒரிஜினல் பேட்டரி வந்து வாட்டர் ப்ரூஃபோடு இருக்கும். உங்களுக்கே தெரியும் Onex2 வந்து ஒரு 10mm வாட்டர் ப்ரூஃப். இதுக்கு வந்து வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. ஸோ நீங்கள் வாட்டர் ப்ரூஃப் ஷாட் எடுக்கும்போது மட்டும் இந்த பேட்டரி யூஸ் பண்ணிக்காதீங்க. ஏன்னா பாடிக்குள்ளே உங்களுக்கு வாட்டர் போகிறதுக்கான சான்சஸ் நிறையா. அண்ட் இதோட சார்ஜிங் யூனிட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்லிக்கான டிசைன். ஜஸ்ட் நீங்கள் இப்படி ஃபிட் பண்ணாவே போதும், சார்ஜ் ஆகிடும். உங்களுக்கு சார்ஜிங் போர்ட் கீழே கொடுத்துருக்காங்க, என்னென்ன பின்னுன்ற மாதிரி.
ரொம்பவே மஸ்ட் யூஸ்னு சொல்லுவேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறது கூட அதிகமாக சார்ஜ் எடுத்துக்கல. பட் என்னென்னா ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ரொம்பவே சீக்கிரமாக ட்ரைன் ஆகுது. ஸோ நீங்கள் எங்கன்னா டூர் போகும்போது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பேட்டரி இருக்கிறது. இதில் எக்ஸ்ட்ரா இன்னொரு பேட்டரி இருக்குது. ஸோ 2 பேட்டரி ப்ளஸ் ஒரு சார்ஜர் தான். ஸோ மஸ்ட் இது. இப்போ இந்த சார்ஜிங் போர்ட்டில் நான் இவங்க கொடுத்த அந்த தேர்ட் பார்ட்டி பேட்டரியும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதோட ஒரிஜினல் பேட்டரியும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் சார்ஜ் போடுறேன். பார்த்தீங்கன்னா 2 சைடுமே இது வந்து சார்ஜ் ஆகிட்டு தான் இருக்குது. நான் இப்போ இதை மட்டும் எடுக்கிறேன். இது எடுத்துட்டிங்கன்னா இப்போ பார்த்து இந்த பக்கம் சார்ஜ் ஆகலை அப்படின்றது ஒரு க்ரீன் லைட் காமிக்குது. சார்ஜ் ஆகும்போது ரெட் லைட் காமிக்கும். ஃபுல் ஆச்சுன்னா க்ரீன் லைட் காமிக்கும். ஸோ 2 பேட்டரியுமே சார்ஜ் ஆகுது. ஸோ இந்த பேட்டரி இஸ் ஒர்க்கிங் ஃபைன் அண்ட் சார்ஜர் ஆல்சோ ஒர்க்கிங் ஃபைன். இதோட பெஸ்ட் பை லிங்க்கை நான் உங்களுக்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு யூஸ்னால் இதையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு காரில் நீங்கள் எடுக்கிற ஷூட்ஸு, பைக்கில் எடுக்கிற ஷூட்ஸ்க்கெலாம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒன்று. இது வந்து குயிக் ப்ரோப்பு சக்ஷன் கப்புன்னு சொல்லுவாங்க. இது பிராண்ட் வந்து குயிக் ப்ரோப்பு. இது வந்து இந்தியா மேக் தான். ரொம்பவே ஸ்ட்ராங்காக இது வந்து ஸ்டிக் பண்ணிக்கும். இதில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரஸ்ட் பண்ணி இதை நீங்கள் இதில் கனெக்ட் பண்ணி உங்களோட வீடியோஸை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணலாம் டிரைவிங் அப்போ. இதை நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். ஜஸ்ட் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த குயிக் ப்ரூஃப் சக்ஷன் கப் இது எதுக்கு யூசேஜ் அப்படின்னா உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இந்த காரில் வந்து சில ஃபுட்டேஜ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் வந்து இப்படி ஃபிட் பண்ணி தான் எடுப்பாங்க. இது வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். அன்பாக்ஸ் பண்ணுறேன். இது வந்து Onex2ன்னு இல்லை. நீங்கள் ஆக்ஷன் கேமரா யூஸ் பண்ணாலும் இது யூஸ் பண்ணலாம். ஆர் மொபைலுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். பட் டிஎஸ்எல்ஆர் ட்ரை பண்ணாதீங்க. அந்த அளவுக்கு வெயிட் இது தாங்காது. ரொம்ப சிம்பிளான டிசைன் தான். சிம்பிளான கான்செப்ட் தான். ஜஸ்ட்டு இதில் நீங்கள் ஃபிட் பண்ணி இதை கனெக்ட் பண்ணாவே போதும். இது வந்து ஸ்டிக் ஆகிடும். இந்த இடத்துல நீங்கள் வந்து உங்களோட கேமராவை ஃபிட் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்பவே மஸ்ட்டுன்னு சொல்லுவேன். 360 கேமராலாம் யூஸ் பண்ணும்போது இது ரொம்பவே மஸ்ட்டு. இதுக்கான பெஸ்ட் பை லிங்க்கை நான் வந்து ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வந்து இதை செக் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நான் சொன்னது தான். இதை வந்து நீங்கள் டிஃபால்ட்டாக யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஆக்சிடென்டலாக இதுக்கு வந்து ஒரு சின்ன ஸ்க்ராட்சோ ஏதோ நடக்கும். அதை நீங்கள் அவாய்ட் பண்ணணுன்னா ப்ரீமியம் லென்ஸ் கார்ட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இதுக்கு லென்ஸ் கார்ட்ஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸில் விற்கிறாங்க. அது நல்லா இல்லை. ஏன்னா அது யூஸ் பண்ணும்போது ரொம்ப மைன்யூட்டாக அது நீங்கள் ஸ்டிக் பண்ணி எடுக்கும் போதே வந்து ஸ்க்ராச்சஸ் வருதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொன்று அதோட குவாலிட்டி இதாகுது, ஒரு மாதிரி வீடியோ குவாலிட்டி வந்து கொஞ்சம் லோ ஆகுது அப்படின்றாங்க. அதுக்காக தான் இது ப்ரீமியம் லென்ஸ் கார்ட்ஸ்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இதோட டிசைனே வேறு மாதிரி இருக்கும். ரொம்பவே அந்த ப்ரீமியம்க்குன்ற வேர்டுக்கு ஏற்ற மாதிரி குவாலிட்டியாகவே இருக்கும். நெக்ஸ்ட் என்ன அன்பாக்சிங் பார்த்தீங்கன்னா இதுதான் ப்ரீமியம் லென்ஸ் கார்ட்ஸ். இது வந்து இது இங்கே கிடைக்குமான்னு ரொம்பவே நான் வந்து சர்ச் பண்ணியிருக்கேன். இது இங்கே எங்கேயும் கிடைக்காம கடைசியில் நான் யூஎஸ்லேருந்து தான் வாங்கியிருக்கேன். நீங்கள் ஒருவேளை இந்தியாவில் கிடைச்சிதுன்னா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நார்மலாக லென்ஸ் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு சேல் பண்ணுவாங்க. அது வந்து அந்தளவுக்கு வாங்குறதுக்கு அட்வைசபிள் கிடையாது. ஏன்னா அவங்க அதை என்ன பண்ணுறாங்கன்னா இதுக்கு மேலே வந்து ஒரு டேம்பர்ட் கிளாஸ் மாதிரி அதை வந்து ஸ்டிக் பண்ணுறாங்க. அது ஒரு வேளை உங்களுக்கு பிடிக்கலன்னு எடுத்தீங்கனாலும் அப்போ வந்து எடுக்கும்போது உங்களோட ஒரிஜினல் லென்ஸில் ஸ்க்ராட்ச் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அது மாதிரி ஸ்க்ராட்சும் ஆகியிருக்கு. நிறைய வீடியோஸ் ஏற்கனவே யூடியூப்ல இருக்குது, பாருங்கள். அண்ட் அந்த பேசிக் லென்ஸ் கார்டில் என்ன ப்ராப்ளம்னா உங்களுக்கு வந்து அந்த வீடியோஸ் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இல்லாமல் குவாலிட்டி லாஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் இவங்க வந்து இன்ஸ்டாலே வந்து இந்த மாதிரி ப்ரீமியம் லென்ஸ் கார்டுன்னு ஒன்று விட்டுருக்காங்க. அதை நான் அன்பாக்ஸ் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா பாக்ஸே வந்து உங்களுக்கு இன்ஸ்டா 360 Onex2 எப்படி வந்ததோ அதே மாதிரி ஒரு ப்ரீமியமில் தான் வந்திருக்குது. டோட்டலாகவே கம்ப்ளீட்டாக இது ப்ரொடெக்ட் பண்ணி தான் அமைச்சிருக்காங்க. இது வந்து என்னை கேட்டால் மஸ்ட்டுன்னே நான் சொல்லுவேன். ஏன்னா உங்களோட லென்ஸுக்கு பக்காவான ஒரு கார்டு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதோட குவாலிட்டியே பாருங்கள். எக்ஸ்ட்ரா ஒரு லென்ஸ் இருக்கும்போது ஒரு குவாலிட்டியிலே கொடுத்துருக்காங்க. பில்ட் குவாலிட்டி ரொம்ப அருமையாக இருக்குது. சைடில் இன்ஸ்டா 360 அப்படின்றத பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் அதை ஃபிட் பண்ணுறேன் பாருங்கள். ரொம்பவே ஈஸி. இந்த 2 நாபும் நீங்கள் எப்படி பண்ணிவிட்டு டாப்பில் வந்து ஜஸ்ட் இதை ப்ளேஸ் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சு லாக் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதோட குவாலிட்டி சூப்பராக இருக்கும். இது நீங்கள் டிஃபால்ட்டாக கீழே வச்சா கூட ஓரளவுக்கு ப்ரொடெக்ஷனாக இருக்கும்.
இது ரொம்ப மஸ்ட் யூஸ்ன்னு சொல்லுவேன். நீங்கள் வந்து என்ன கேரி பண்ணுறது இது வந்து ரொம்ப காம்பாக்டாக இருக்கும்போது கூட ஸ்லிப் ஆச்சுன்னா உங்களுக்கு யூஸ் இல்லாமல் போயிடும். ஸோ இந்த மாதிரி லென்ஸ் கார்டு போடும்போது உங்களுக்கு வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ இதோட பெஸ்ட் பை லிங்க்கும் நான் வந்து கீழே ஷேர் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. தேங்க்யூ. கண்டிப்பாக இன்ஸ்டா 360 Onex2 வாங்கினவங்க இதை வாங்க. இதோட ரேட்டுக்காக பார்க்காதீங்க. ஏன்னா உங்களோட இன்ஸ்டா 360 ரேட் வந்து 42 கிட்ட இருக்குது. ஸோ அதில் ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆனாலும் அது வந்து உங்களுக்கு யூஸ் இல்லாமல் போயிடும். ஸோ இதை மாதிரி நீங்கள் போடுறது ரொம்பவே மஸ்ட்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் இதுவும் இல்லாமல் இன்னொன்று இதை விட பெட்டராக யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு இந்த மாதிரி ஓவராலாகவே ஒரு கார்டு, அதாவது நீங்கள் மொபைல் கேஸ் போடுற மாதிரி ஒரு இது வந்து இதுக்கு இருக்குது. இதுவும் நீங்கள் யூஸ் பண்ணி தான் ஆகணும். இதுவும் நான் க்ளோசர் லுக் உங்களுக்கு காமிக்கிறேன். இதை ஃபிட் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்றதையும் காமிக்கிறேன். அண்ட் ஃபைனலி இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு லென்ஸ் கார்டு தான். பட் டோட்டல் ஓவராலாகவே உங்களோட Onex2க்கான ஒரு ப்ரொடக்டிவ் கார்டுன்னு சொல்லலாம். மொபைலுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற கேசஸ் மாதிரி தான் இதுவும். இதையும் அன்பாக்ஸ் பண்ணுறேன் பாருங்கள். இதில் இதுக்கு ஒரு பவுச் கொடுத்துருக்காங்க. அண்டு இதோட ஸ்டிக்கர் ஒன்று கொடுத்துருக்காங்க, கேமரா வ்ளாக் ஆக்சசரிஸ்ன்னு சொல்லிட்டு. இது ஆக்சுவலி ரிக்குன்னு சொல்லுவாங்க, ரிக். அண்ட் இது கூடவே வந்து ஒரு லென்ஸ் கார்டும் கொடுத்துருக்காங்க. இது எப்படி பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். இந்த ஆல்கா லென்ஸ் கார்டு வந்து அந்தளவுக்கு ஒன்றும் சேஃப் கிடையாது. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ப்ரீமியம் அளவுக்கு சேஃப் கிடையாது. இது இந்த மாதிரி தான். இதை நீங்கள் ஃபிட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிக்கணும். ஓகே, இதை வச்சு ஜஸ்ட் இந்த ஸ்க்ரூ டைப்பில் நீங்கள் இதை டைட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை வந்து இந்த லென்ஸ் கார்டை நீங்கள் இப்படி நகர்த்தி வச்சுக்கணும், அவ்வளோதான். இது வந்து அந்தளவுக்கு ப்ரொடெக்ஷன் கிடையாது. ஓரளவுக்கு இப்போ நீங்கள் பாக்கெட்லாம் வைக்கிறீங்கன்னா ஒரு ஸ்க்ராட்ச் ப்ரூஃபாக தான் இது இருக்குமே தவிர இது வந்து கம்ப்ளீட் லென்ஸ் ப்ரொடெக்ஷன் கிடையாது. பட் இருந்தாலும் ஓவராலான ஒரு இதுக்கு இது வந்து பில் குவாலிட்டிக்கு நல்லாயிருக்கு. இப்போ நீங்கள் இதை சைடில் தான் வைக்க முடியும், ஸ்டாண்ட் ஆகும். ஸோ ஓரளவுக்கு சேஃப்னு தான் சொல்லலாம். அண்ட் பாட்டமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கோப்ரோக்கான அந்த ஒரு இதுவும் கொடுத்துருக்காங்க. கோப்ரோக்கான டைப் ஆஃப் ஷேரும் கொடுத்துருக்காங்க, நார்மலும் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் நீங்கள் வந்து டைப் பண்ண மாதிரி கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு பார்க்குறதுக்கு ஒரு ஃபோன் லுக் மாதிரி கொடுக்குறாங்க. அண்ட் சைடில் உங்களுக்கு எல்லா ஆப்ஷனுமே இருக்குது. ஸோ நீங்கள் டைரெக்டாக மைக்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஆன் ஆஃப் சுவிட்சு, ஸ்பீக்கர் அவுட்டு எல்லாமே வந்து உங்களுக்கு அவுட்டில் தான் இருக்குது. ஜஸ்ட் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அயன் ப்ரொடக்ஷன் மாதிரி இருக்குது. இது நல்லாயிருக்கு. அண்ட் லென்ஸை வந்து நீங்கள் தேவைப்படும் போது இது டவுன் பண்ணிக்கலாம், டவுன் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் பெட்டராக இருக்குது. பட் கம்ப்ளீட்டாக லென்ஸ் ப்ரொடக்ஷன் இது கிடையாது. இது ஓவரால் ப்ரொடக்ஷனுக்கு தான் சொல்லலாம். லென்ஸுக்குன்னா அந்த ப்ரீமியம் கார்டு தான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். இது ஓவராலாக ஒரு ப்ரொடக்ஷனாக வச்சுக்கலாம். இது வச்சுக்கும் போதும் நீங்கள் லென்ஸை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பார்த்துக்கணும். இதுலேயே ஒரு சின்ன லென்ஸ் கார்டு கொடுக்குறாங்க. பட் இந்த லென்ஸ் கார்டு வந்து அந்தளவுக்கு ப்ரொடக்ஷன் கிடையாது, இந்தளவுக்கு ப்ரொடக்ஷன் கிடையாது. இது ஓவராலாக ப்ரொடக்ஷன். அண்ட் இதுலேயே வந்து இவங்க வந்து எல்லா ஆப்ஷனும் ஓப்பன்லேயே கொடுத்துருக்காங்க. நீங்கள் கனெக்ட் பண்ண வேண்டியது, மைக் கனெக்ட் பண்ண வேண்டியது எல்லாமே இதில் கொடுக்கலாம். அதுக்கான கேப்போடு தான் கொடுத்துருக்காங்க. அண்டரில் வந்து கோப்ரோவோட அந்த போர்ட்டையும் கொடுத்துருக்காங்க, கோப்ரோ கனெக்ட் பண்ணுறதுக்கான போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லை அப்படின்னா நார்மல் ட்ரைபாடுக்கான இதுவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணுங்கள். இது எல்லாத்துக்கான பெஸ்ட் பை லிங்க்ஸுமே நான் வந்து என்னோடய வீடியோவில் நான் போடுறேன். உங்களுக்கும் நீங்கள் இன்ஸ்டா 360 Onex2 யூஸ் பண்ணிங்கன்னா இதை கண்டிப்பாக மறக்காமல் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது தேவைப்படும். ஏன்னா இது இல்லாமல் நீங்கள் இன்ஸ்டா 360 Onex2 யூஸ் பண்ணுறது ரொம்ப ரிஸ்கியாக தான் போகும். ஏன்னா நான் ஒரு சில ஃபோரம்லாம் பார்த்துருக்கேன். இதை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இங்கே இந்தியாவில் ஆப்ஷனே கிடையாது. இதுக்கு வந்து நீங்கள் வந்து ரிட்டர்ன் கொரியர் பண்ணிவிட்டு அப்புறம் தான் ரீப்ளேஸ்மெண்ட் வாங்கணும். அந்த கொரியர் சார்ஜ் எல்லாமே உங்களுக்கு தான். ஸோ இது ரொம்பவே காஸ்ட்லி ஆகிடும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா இன்னொரு டிவைஸ் தான் வாங்கணும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு சில அக்சசரிஸ்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சதீஷ் ஃபோட்டோகிராஃபி. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.